இறந்தவர்கள் எழுந்து விட்டார்கள். ஃபாஸ்ட் நமக்கு ஒரு இதனால படிப்படை வர வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் எல்லா கபருக்கும் போங்க, அடக்கிற வரை கூட இருங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும், கீராத் நன்மைகள் கிடைக்கும் சொன்னாங்கல்ல. நன்மை மட்டும் தான் கிடைக்குமா? போதுமா? அது அதை வச்சு நீங்க சொர்க்கம் போயிட முடியுமா? உங்களுடைய கபர் வெற்றியாகுமா? வெற்றியாகாது நண்பர்களே. நீங்க தொழுகையில் இபாதத்து கரெக்டா இருக்கணும். பேர் வச்சா முஸ்லீம் இல்ல, இபாதத்து இருக்கணும், நல்ல அகலாக்கள் எண்ணங்கள் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும், கொடுக்கல் வாங்கல நேர்மை இருக்கணும், வியாபாரத்துல நேர்மை இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு முஸ்லீம் என்பவன் பிறருக்கு நோய்வினை தராதவன் தான் முஸ்லீம். அப்படி வாழ்ந்திருக்கிறோமா? கபர் வெற்றி அடைவதற்கு என்னுடைய தொழில் சரியான தொழில் இல்ல, அல்லாஹ் ஆகமாக்கப்பட்ட தொழில் இருக்காண்டா இல்ல, எல்லா மார்க்க விதையெல்லாம் தடை செய்கிறதோ வட்டி வாங்குறியா வாங்குறேன், மது கலந்து அதை கூடாது என்றால் மருந்து அருந்துகிறேன், விபச்சாரம் செய்யக்கூடாது என்றால் விபச்சாரம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை கபர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எப்படி வெற்றி அடையும்? எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு பொய்யாகுமா? நண்பர்களே, கபர் என்பது ஒரு சோதனை கூடம். இது வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா நான் மறுபடியும் வெற்றி அடைஞ்சிருவோம். இங்க தோல்வினா அங்க எல்லாமே தோல்விதான் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இதுக்குள்ளதான். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல அளவுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோமா? மவுத் என்பது இன்னைக்கு இருக்கலாம், இப்ப பேசிட்டு போகும்போது திரும்ப எனக்கு கபர் வெட்டப்படலாம். யாருக்கு நிச்சயம் கிடையாது. யாருக்கு நிச்சயம் இருக்கா? ஒரு செகண்ட் கூட நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நாம் தயாராக வேண்டும். தயாரானா எப்படி தயாராகிறது? மற்றதுக்கெல்லாம் தயாராகிறோம்ல, துனியாவுக்கு தயாராகிறோம், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு தயாராகிறோம், எல்லாத்துக்கும் தயாராகும், பிசினஸ்க்கு தயாராகிறோம், பொள்ளாட்டி பிள்ளைகளை விட்டு போட்டு அரபு நாடுகள் போகிறதுக்கு தயாராகிறோம். ஆனால் இந்த கபருக்கு தயாராக இருக்கிறோமா? இதானங்க நாங்கள் ஃபண்டமெண்டல், இதானங்க ஃபர்ஸ்ட் நமக்கு. இதில் தானே வெற்றி இருக்கிறது. இந்த வெற்றிக்காக என்ன பண்ணி நீங்கள் தொழுகையை பட்டு கை மனதை பற்றி சொல்லுங்க. வேண்டாம், அல்ல பார்த்துட்டு இருக்கான். மனதான சொல்லிட்டு சொல்லுங்க. என்னுடைய ஃபஜ்ர் தொழுகை கரெக்டாக இருந்துச்சா? என்னுடைய 50 வருஷம் வாழ்க்கை தொழுகையோட போயிட்டுச்சா? வாலிபனாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை கருமையா? கேள்வி மர்மையில வாலிபத்தை பத்தி கேள்வி கேட்கப்படும். நபிகள் பெருமானா சொல்றாங்க, வாலிபத்தை எப்படி கழிச்ச? அல்லாஹ் ரொம்ப பிரியமானது வாலிபத்திலே இபாதத் செய்வது. வாலிப வயசுல இபாதத் பள்ளியோடு இருந்தால் அவனுக்கு தனி ஒரு கெஸ்ட், தனி ஒரு அவனுக்கு மரியாதை. நம்முடைய வயசு இத்தனை வயசாச்சு, தாடியெல்லாம் வச்சு போயிடுச்சு, களிமா முழுசா சொல்ல தெரியல. இஸ்லாம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இப்படி வந்தாதான் தெரியுது. ஒரு நாள் மட்டும் இதுவரை இருக்கிற வெளியே போனோம்னு மறந்துடுறமே. கபரை பத்தி நினைக்கணும்லங்க. அதுக்காக தான் நீங்க வர்றோம், வந்து அவங்களுக்கு சலாம் சொல்றோம், துவா செய்யறோம், அத்தோட போயிடறோமே. ஏன் மறந்து போயிடுறோம்? அதோடைய தீனுடைய ஒரு ஆர்வம் என்பது கம்மியா இருக்கிறது. மறுமைக்காக தேடணும். உலகத்தை சம்பாதிச்ச ரைட்டு, மறுமைக்காக என்ன தேடி வச்சிருக்கிறோம்? மனுக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் என்ன சொல்ல வைத்திருக்கிறோம்? நான் உயர்ந்தாளாக இருக்கலாம், காசு பணம் இருக்கட்டுங்க. இந்த கபராளிகள்ல எத்தனை கபராளிகள், எத்தனை டாக்டர்ஸ் இருந்திருக்கலாம், இன்ஜினியர்ஸ் இருந்திருக்கலாம், விஞ்ஞானிகள் கூட இருந்திருக்கலாம், பெரிய மருத்துவராக இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னாச்சு? எல்லாம் க்ளோஸ் இருந்துச்சு இல்லை, எல்லாமே ஒண்ணுங்களாம் போச்சே. நம்ம வசதிக்காரர், நான் கற்பனா இருக்கலாம், நீங்க வெள்ளையா இருக்கலாம், நீங்க வசதிக்காரர், நான் ஏழை மிஸ்கீனு, அவர் ஒரு மாதிரி, இவர் ஒரு மாதிரி, எப்படியா இருக்கு? எல்லாம் இங்க ஒன்னா வந்துருவோமே. மரபின் முன்னாடி இப்படிதான் எந்திரிப்பார் நண்பர்களே. கபூர்ல இருந்து அப்படி நிர்வாணமாக எந்திரிப்பார்கள். அல்லாஹ் முன்னிலை இப்ப எல்லாம் நிர்வாணமாக எந்திரிப்போம். அங்க அல்லாவை சில முகங்கள் பார்க்க முடியாது. சில பேர் அப்படி கவுந்துக்குவாங்க, அல்லாஹ் பார்க்க முடியாது. ஏண்டா இவன் அல்லாவுக்கு மாறு செய்தவன். உலகத்துல நீங்க அல்லாவுக்கு மாறு செய்யாமல் அல்லாவுடைய இபாதத்தை கரெக்டா செஞ்சு மார்க்கப்படி அல்லாவுடைய தூர வாழ்க்கைப்படி வாழ்ந்தால் மறுமை வாழ்க்கை அல்ல, இந்த கபருடைய வாழ்க்கை அறிஞ்சு போயிடும். சோனத்து சோலையாக அப்படியே சோனத்து காட்டப்படும் நண்பர்களே. இந்த தூதரை காட்டப்படுது. யார் தெரியுது அவனுக்கு? அப்ப சொல்லுவான மாதிரி எனக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரியாதே, மார்க்கத்தை பத்தி தெரியாது, இஸ்லாத்தை பத்தி தெரியாது, ரசூலை பத்தி தெரியாது. ஆனா நான் ஒரு முஸ்லீம். இது என்ன முஸ்லீம்? பேர் முஸ்லீமா? இது எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தை பார்க்கிறான், உங்க தோற்றத்தை பார்க்கறது இல்ல. நீ லுங்கி கட்டுறியா, கைலி கட்டிருக்கிறியா, முஸ்லீமான் கெட்டப்பில் இருக்கியா, தாடி வச்சுக்கணும். அல்லாஹ் பார்ப்பது உங்க உள்ளத்துல. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்களே நீங்களே மார்க் போட்டுக்கலாம். நான் இந்த 110% இருக்கேனா, 20% இருக்கேனா, இபாதத்துல சொல்றேன். துனியாவில் நீ எப்படி வேணாலும் போங்க. இபாதத் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பேப்பது விஷயத்தில் நீங்க எந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்கு? 80% வந்துட்டீங்களா? மாறுதட்டி சொல்ல முடியுமா? ஒரு 10% இருக்கேன், 10% கூட இல்லைங்க. இதை வச்சு கபர் வாழ்க்கை வெற்றி அடையும் என்று சொன்னால் எப்படி வெற்றி அடையும்? தொழுகை இல்லாதவருடைய நிலைமை படுமோசம் நண்பர்களே. மறுமையில் தொழுகை இல்லாதவனுக்கு எந்த கூலியுமே கிடைக்காது. முஸ்லீமா இருக்கிறோம்ல, முஸ்லீம் களிமா சொன்ன உடனே அவனுக்கு தொழுகை கடமையாகிறது. ஒருத்தர் புதுசு இஸ்லாத்துக்கு வரணும் வச்சுங்க,
12 மணிக்கு சாத்துக்கு வர்றாரு, 12:30 பாங்கு, அவருக்கு தொழுகை கடமை. தொழுகை இல்லைன்னா அந்த தொழுகை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். எத்தனை தொழுகை நம்ம விட்டுட்டோம், எத்தனை ஃபஜ்ர் போயிடுச்சு, எத்தனை எதற்காக முடித்திருக்கோம். ஃபிளைட் காலைல ஃபிளைட்னா கரெக்டாக இருந்துச்சிடலாம்ல. காலைல ஃபிளைட் 5 மணிக்கு ஃபிளைட்னா 2 மணிக்கு நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மகத்துவம் தெரிகிறது. தொழுகையினால் கிடைக்கக்கூடிய மகத்துவம் நமக்கு தெரியல. எப்போ தெரியும்? நாளைக்கு சில உங்களுக்கு கலங்கு முகம் குப்புற கிடக்குமே, அன்னைக்கு தெரியும். சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையின் காரணமாக அவருடைய உறுப்புகள் எங்கெல்லாம் உதிச்சுச்சானோ, தொழுகைக்காக அவளை வச்சு சோனாசி கண்டுபிடிச்சிருவாங்க. சொன்னவாசி அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அதனால என்ன செய்யுங்க, இது ஒரு படிப்படியாக நமக்கு அமையட்டும். இவங்களுக்காக துவா செய்யணும். ஒவ்வொருத்தரும் எதுக்கு வந்திருக்கோம்னா இவங்களுக்கு துவா செய்யுது, எந்த போனவங்களுக்காக துவா செய்யுதான். அதே நேரத்தில் நம்மளும் பண்பட்டுக் கொள்ளணும். இது ஒரு படிப்படி. நாளைக்கு நாமளும் இப்படி ஆயிடுவோம். அதற்காக தொழுகை இந்தியிலிருந்து தொழில் இல்லாதவங்க தவறு செய்யுங்க, தொழிலை விட்டுறாதீங்க. நாளைக்கு கூட வரலாம் மரணம், எப்போ வேணாலும் வரலாம். தூங்கிட்டு இருக்கும்போதே எதிர்க்க முடியாம கூட போயிடலாம். பார்த்துருக்கேன் நிறைய பேரை. இப்பதானுங்க பார்த்து இப்பதான் டிக்கெட்ல பார்த்தேன், ஆளை காணாம். பார்த்துருக்கோமா இல்லையா? தொழுகையில் நம்முடைய உயிர் போயிடக்கூடாது. கபர்ல வெற்றி அடைஞ்சாதான் நாளைக்கு மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை தொழுகை வாதத்தோட அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுடைய சுன்னத்தான நடைமுறைகளோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இந்த கபருடைய வாழ்க்கை வெற்றி அடையும். அதற்கு பிறகு ஆகிரத்துடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான். எதை கொண்டு? அல்லாஹ் சொன்னபடி நட, ரசூல் சொன்னபடி வாழ். இது 2 தாங்க நமக்கு. ஒரு முஸ்லிம்க்கு என்னங்க 2 தான், 3 எல்லாம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த அல்லாஹ்வுக்கு பயப்படு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு. அல்லாஹ் சொன்னதை கேளு, ரசூல் சொன்னதை கேளு. ரசூல் சொன்னாங்கல்ல, அதில் தொழுகை சொன்னாங்களா இல்லையா? கபர் இதெல்லாம் சொன்னாங்க ரசூல்லா. கபர் 3 கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். இப்படி ஒரு சமூகம் இன்னைக்கு எங்கேயா பார்க்க முடியுமாங்க? நமக்கு கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. எக்ஸாமினேஷன் இருக்குங்க, நமக்கு கொஸ்டின் அவுட் ஆச்சு. எப்படி மார்க் எடுக்கணும்? 100% மார்க் எடுக்கணுமா இல்லையா? இப்போ 10th ஸ்டூடெண்ட் இருக்கிறான், SSC ஸ்டூடெண்ட் இருக்கான், எக்ஸாம் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. அவன் எப்படி எக்ஸாம் எப்படி படிப்பான்? அப்படி 100% எடுக்க மாட்டான். கேள்விக்கு அத்தனைக்கும் பதில் செஞ்சு போயிருவேன். நமக்கு கேள்வி அத்தனையும் சொல்லப்பட்டு விட்டது. இது கேட்பான், மலக்கள் வருவாங்க, இதை கேட்பாங்க. சுவனத்தில் அல்ல அப்படி கேட்பான், மலக்கள் மறுமையில் அப்படி கேள்விப்படும். இப்படி எல்லா கொஸ்டின் அவுட் ஆக்கியிருக்கு. நம்ம தயாராகல. நம்ம என்ன பொடுபோக்கு உலகத்தில் சம்பாதிக்கிறது, பணங்காசு சம்பாதிக்கிறது, சொந்தமாக வாழ்றது, டாம் டூம் என்று வாழ்வது. மறுமையை பற்றி நம்ம சிந்தனையே இல்லை. நண்பர்களே, இதை பார்த்து கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள். இதற்கும் போல நாமும் ஒரு நாள் ஆயிடுவோம். அதனால நம்ம இபாதத் செய்வோம், தொழுகையோடு கரெக்டாக இருப்போம். தொழுகையோடு இருந்தால் தான் நமக்கு வெற்றி என்பதை சொல்லி நிறைவாக அல்லாஹ் தஆலா இந்த தாயாருக்கு மிகப்பெரிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தருவானாக என்ற துஆவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் துஆ செஞ்சிருக்கோம்.